நாக பஞ்சமி இந்த நாள் நாக வழிபாட்டுல ஒரு முக்கியமான நாளா சொல்லப்படுது. இந்த நாள்ல நாகதோஷம் நீங்கவும் தங்களோட சந்ததிகளுக்கு அந்த தோஷம் பாதிக்காம இருக்கவும் நாக வழிபாடு செய்யப்படுது. ஆவணி மாசத்துல வர பஞ்சமி திதிய நாக பஞ்சமி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு பெண் பாம்புனால இறந்து போன தன்னோட அண்ணன்களுக்கு கடவுளோட அருளால உயிர் பெற வைத்த நாள் அப்படிங்கறதுனால இந்த நாள்ல பூஜை செஞ்சா கணவனுக்கும் சகோதரர்களுக்கும் ஆயுள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஐஞ்சிருங்காப்பியங்கள ஒன்றா இருக்கிற நாக குமார காவியத்தை நாக பஞ்சமி கதை அப்படின்னு சொல்றாங்க. கருட புராணத்தின்படி இந்த நாள்ல பாம்புக்கு பிரார்த்தனை செய்யறது ரொம்ப மங்களகரமான, அதனால ஒருவரோட வாழ்க்கையில நற்செய்தியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாக பஞ்சமி இந்த நாள் நாக வழிபாட்டுல ஒரு முக்கியமான நாளா சொல்லப்படுது. இந்த நாள்ல நாகதோஷம் நீங்கவும் தங்களோட சந்ததிகளுக்கு அந்த தோஷம் பாதிக்காம இருக்கவும் நாக வழிபாடு செய்யப்படுது. ஆவணி மாசத்துல வர பஞ்சமி திதிய நாக பஞ்சமி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு பெண் பாம்புனால இறந்து போன தன்னோட அண்ணன்களுக்கு கடவுளோட அருளால உயிர் பெற வைத்த நாள் அப்படிங்கறதுனால இந்த நாள்ல பூஜை செஞ்சா கணவனுக்கும் சகோதரர்களுக்கும் ஆயுள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஐஞ்சிருங்காப்பியங்கள ஒன்றா இருக்கிற நாக குமார காவியத்தை நாக பஞ்சமி கதை